Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.4ல fourth sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? f function வந்துட்டு ஒரு natural number, அதாவது இயல் எண்கள். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம 1 to 1 ஆனா on to இல்லைன்னு காமிக்கணும். தெரியும் n அப்படின்னா இயல் எண்கள். அது வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் 1 2 3ன்ட்டு. இதில் நம்ம வந்துட்டு 1 to 1, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து x1 and x2 எடுத்துட்டு அது ஈக்குவல் டு x1 ஈக்குவல் டு x2 காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், f of x1 f of x2. இப்போ 2xக்கு பதிலாக x1 x2க்கு பதிலாக இந்த பக்கம் இருக்க -1 இந்த பக்கம் வந்து +1. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிருமா? அப்போ இங்கே பாருங்கள் 2 2 கேன்சல் ஆகிட்டு x1 ஈக்குவல் டு x2 கிடச்சிருச்சு. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனால் இது வந்து ஆன் டூ இல்லைன்னு நம்ம வந்து காமிக்கணும். ஆன் டூ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மேற்கோறுதல் சார்பு அதோட வீச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு பியாக இருக்கும். இப்போ f of x, அப்போ f of xனால் அது y தானே. அப்போ y ஈக்குவல் டு 2x - 1. இதில் இருந்து நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். -1 இந்த பக்கம் வந்து +1 ஆயிடுச்சு 2x. இப்போ இதிலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோங்களா? yங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் வந்துட்டு 1ன்னு மதிப்பு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, 2 - 1 1 இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு மதிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு ஆர்டன்ஸாக கிடைக்குது 1 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்துட்டு நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பாருங்களேன், 3/2. 3/2ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர், அதாவது பின்னம், நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ அதனால இது வந்து மேற்கோள்கள் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.